எல்லாருக்குமே லீவ் இருக்க மாதிரி இந்த சமையலுக்கும் ஒரு நாள் லீவ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. வீக்லி சண்டே லீவு கூட வேண்டாம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு நாள் லீவ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல கைஸ். சமைக்கிறத விட என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு டென்ஷன் வரும் பாருங்க. அப்படின்னு சரி நமக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட்டை கேட்போம் இல்லை வீட்டில் யார்ட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன இஷ்டமோ அதே சமமா, நீ என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்பாங்க. நமக்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் நம்மளே அவங்கள்ட்ட கேட்டிருப்போம். ஆனால் அவங்களுக்கும் தெரியாதுல்ல, அதனால் அவங்க திருப்பி நம்ம பக்கமே திருப்பி விட்ருவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா இப்படி ஒன்று சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லது தான் சமைச்சு ஆகணும்ல. ஏதாவது ஒன்று சமைக்கலாம் அப்படின்னு யோசித்தோன்னா ஃபஸ்ட்டு வர தாட், இதை நேற்று தானே வச்சோம், இது முந்தானத்து தானே வச்சோம், மண்டே தானே சமைச்சோம், போன வீக் இது தான் வச்சுருந்தோம், அதனால் அது வேண்டாம் இது வேணாம் அப்படி இப்படின்னு ஒரு 108 யோசனை மண்டையில் ஓடிட்டே இருக்கும். சரி கடைசி ஒரு குழம்பு வச்சிட்டோன்னு வைங்க, கடைசி ஹஸ்பண்ட்டை போய் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி இதுக்கு சைடிஷ்ஷாக துவையல் ஏதாவது வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிம்பாங்க. சரி அடுத்து வைக்கும் போது துவையல் வச்சுருவோம், வச்சதுக்கப்புறம் இதுக்கு அப்பளம் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொரு தாட் வரும். இப்படி ஒவ்வொன்றா பண்ண அடுத்தடுத்து ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே லீவ் இருக்கிற மாதிரி குக்கிங்க்கு ஒரு நாள் லீவு அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.